தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக ஆளுநர் RN ரவி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது. அதில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதில் கடிதம் அளித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக ஆளுநர் RN ரவி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதம் வெளியாகியிருக்கிறது. அதில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதில் கடிதம் அளித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என ஸ்டாலினுக்கு ஆளுநர் எழுதிய பதில் கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது, குற்றவாளி இல்லை என்று ஸ்டாலினுக்கு ஆளுநர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக ஆளுநர் RN ரவி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதில் கடிதம் அளித்திருக்கிறார்.